ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் கடையில் விலை கொடுத்து வாங்காமைக்கு நல்ல டேஸ்ட்டாக டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிற அப்படின்னு பார்ப்போம். இது செய்கிறதுமே நல்ல ஈஸி தான். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நல்ல ஈஸியாகவே செஞ்சிடலும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இந்த டொமேட்டோ சாஸ் செய்கிறதுக்கு 500 கிராம் நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இன்றைய தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஓல் அப்படின்னு ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். இப்போ நோன்பு வைக்கிறதால நிறைய இஃப்தார் ரெசிபி நான் இந்த சேனலில் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த இஃப்தார் ரெசிபி எல்லாம் பார்க்கணும் அப்படின்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா டொமேட்டோவும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பேனில் எட் பண்ணுறேன் குக் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு வெள்ளைப்பூட்டு பல் எட் பண்ணிட்டு பாதி வெங்காயம் எட் பண்ணேன். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு எட் பண்ணுங்கள். கூடவே கருவேப்பட்டை எட் பண்ணேன். ஒரு சின்ன துண்டு கருவேப்பட்டையும் கிராம்பு ஒன்றும் எட் பண்ணுறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே குக் பண்ணுறதுக்கு விட்டுருங்க. இதில் நீங்கள் வாட்டர் எதுவும் எட் பண்ண தேவையில்லை. இதில் இருக்கிற அந்த டொமேட்டோவில் இருக்கிற அந்த வாட்டரே விட்டு இது நல்லா குக் ஆகி வரும். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுது. இதில் இருக்கிற அந்த வாட்டரெல்லாம் விட்டு நல்லா குக் ஆகி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகி வரணும். இதை சரியாக நீங்கள் 10 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணி எடுத்தால் போதும். இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் லிட்டால் கவர் பண்ணிட்டு இதை அப்படியே குக் பண்ணுறதுக்கு விடுறேன். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுது. இந்த டொமேட்டோ நல்லா குக் ஆகி வந்திருக்குது. இப்போ இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த டொமேட்டோ நல்லா ஆற விடணும். இதில் எட் பண்ணியிருந்தேன் இந்த சின்னமன் துண்டை மட்டும் நான் வேறு எடுக்கிறேன், அதாவது கருவேப்பட்டையை. இதை நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நாங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுக்கணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், இது நல்லா கூலாகிக்குது. இப்போ நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் எட் பண்ணுறேன். இப்போ இதை கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்ததுக்கப்புறமா இதை நான் வடித்து எடுக்கிறேன். ஏற்கனவே டொமேட்டோ குக் பண்ணியிருந்தேன். அதே பேனில் தான் நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்ட்ரெயினரை வச்சு இந்த மாதிரி நல்லா வடித்து எடுக்கிறேன். நான் ஏற்கனவே மயோனஸ் ரெசிபி போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது நல்லா வடிச்செடுத்தாச்சு. லாஸ்ட்டுக்கு இது வந்து எங்களுக்கு தேவைப்படாது. இதை அப்படியே நான் வீசிடுறேன். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக வரணும். இது நல்ல பேஸ்ட்டாக வந்தால்தான் இந்த டொமேட்டோ சாஸ் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் இருக்கிற அந்த வாட்டரெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வத்துறதுக்கு இதை குக் பண்ணி எடுக்கணும். நான் இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் எட் பண்ணிட்டு வினிகர், அதாவது வினாக்கிரி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணுறேன். சுகர் 2 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை குக் பண்ணி எடுக்கிறேன். இதில் இருக்கிற இந்த வாட்டரெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி இது குக் ஆகி வரணும், கொஞ்சம் பேஸ்ட்டான பதத்துக்கு மாதிரி. நீங்கள் சுகர் எட் பண்ணுறது வந்து இந்த புளித்தன்மை இல்லாமல் காக்கிறதுக்கு தான் இதில் சுகர் எட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த டொமேட்டோ நல்ல புளியாக இருந்துச்சுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுகர் எட் பண்ணுங்கள். இது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் இருக்கிற அந்த வாட்டர் வற்றி நல்லா குக் ஆகி வரட்டும். பாருங்கள், லைட்டாக திக்காகி வந்திக்குது. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதில் பதம் எப்படி இருக்கிறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கையால் இப்படி கோடு கீறி விட்ட கொலைக்கு இது ஒன்று சேராமிக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் பதம் சரி. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே நல்லா கூலாகிறதுக்கு வைக்கிறேன். இது நல்லா கூலானதுக்கப்புறமா வேறு ஒரு பவுல் ரெடி பண்ணுறேன். பாருங்கள், இவ்வளோ தான் டொமேட்டோ சாஸ். நல்லா ஈஸியாகவே வீட்டில் செஞ்சிடலும். இது ஒரு 15 டேஸுக்கு உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிடலும். நீங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாட்டி சும்மா நார்மலாக வெளியே வச்சு யூஸ் பண்ணுறதாலும் ஒரு 1 வீக் வரைக்கும் இது அப்படியே வெளியே வச்சு யூஸ் பண்ணிடலும். இது ஒன்றும் செய்யாது, வினிகர் எட் பண்ணிக்கிற சொட்டி. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.